அவன் எதுக்கு இந்த பக்கம் வந்தா? இப்படி முதலகிட்ட கடிபட்டு எப்படி செத்தான்னு ஒண்ணுமே புரியலடா. என்னங்க, துர்கா பிண்டம் கொடுக்க போன இடத்துல கணக்கு புரியும்னு சொன்னால, இப்ப அவ சொன்னபடி 12 பிண்டத்துக்கான கணக்கு சரியாயிடுச்சுங்க. என்ன ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லி அனுப்புறான்னா? அப்போ இதெல்லாம் துர்காவோட வேலை தானா? ஆனா இவனை முதல்ல அடிச்சு கொண்டு இருக்குடா. இத துர்கா தான் பண்ணிருக்கான்னா அவளால ஒரு சிங்கத்தையும் முதலையையும் ஏவி விட முடியுதுடா. அப்படின்னா காலன்சாமி சொன்னது போல துர்கா மனுஷி கிடையாது, அவ ஒரு அவட்டதான். அப்பா, அவட்டனா மிருகங்களை ஏவி விட்டு ஆளுங்களை அதால கொல்ல வைக்க முடியுமா? டேய் அர்ஜுன், நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. இத அவ பண்ணலன்னா நமக்கு முன்னாடியே அவ எப்படிடா தகவல் சொல்லி அனுப்புவா? இது முழுக்க முழுக்க அவளோட வேலைதான், அவளோட வேலைதான். அப்பா, கரும்பு சாத்துக்காக ஒரு டெட் பாடி எடுத்துட்டு போனமே, அப்ப அவனை இதுக்கு முன்னாடி நான் கூட பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னானே. இங்க நடக்கிறதுல வச்சு பார்த்தா அவனை கூட துர்கா கொண்டு இருக்கலாம்ல. அவனை துர்கா தான் கொண்டு இருந்தானா அந்த உடம்புக்குள்ள கரும்பு சாஸ்தி எப்படி இறங்கும்? அண்ணே, அர்ஜுன் சொல்றதும் சரின்னு தான் படுது. ஆனா இதெல்லாம் துர்கா தான் பண்ணான்னு நாம எப்படி நான் நிரூபிக்க முடியும்? ஏன்னா வீடியோவில் தெளிவா முதல்ல அவனை கடிச்சு தண்ணிக்குள்ளர இழுத்துட்டு போகுதே. டேய், இத துர்கா தான் பண்ணான்னு நாம எதுக்கு நிரூபிக்கணும்? காலன் சாமி உதவியோட அவ கதைய முடிக்கணும். அவளுக்காக தான் நாம பிண்டம் வைக்க வந்திருக்கோம். அண்ணா அண்ணா, அந்த நந்தினி நம்மள தான் பார்க்கறான். இங்க நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க எப்படிங்க? எங்க முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுக்கறதுக்காக வந்தோம். மேடம், நீங்க எங்களை இங்க பார்த்ததுனால இங்க நடந்திருக்கிற சம்பவத்தை வச்சு விசாரிக்க எங்க வீட்டுக்கு வந்துட போறீங்க. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இவனுக்கும் ஜம்மீனுக்கும் சம்பந்தம் இருக்கு ஜனா சார். அப்படியா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. தலையே இல்லாத முண்டம் தான் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற வீடியோவை நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தோம். வீடியோல இருக்கிறவனும் இங்க கிடைச்சிருக்கிற டெட் பாடியும் ரெண்டும் ஒரே ஆள்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதானே. அந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வீடியோல ஒருத்தனை முதல்ல குளத்துக்குள்ள இழுத்துட்டு போகுதே, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. இல்லையே, அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இவன் வேற யாரும் இல்ல,
உங்க வீட்டுக்கு திருட வந்ததா பொய் சொன்னானே மட்ட சேகர், அவனோட கூட்டாளி தான் இவன். இவன் பேரு பாலு. இது பாருங்க, திருட வந்தவன் பொய் சொன்னானா உண்மையை சொன்னானான்னு எனக்கு தெரியாது. அவன் என் வீடு புகுந்ததாலேயே ஜமீன் ஃபேமிலிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆயிடுமா? அந்த மட்ட சேகரியா எனக்கு தெரியாதுங்கிறப்ப இந்த பாலுங்கிறவனை எங்களுக்கு தெரியுமா? இவனுங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நான் சொல்லல. உங்க வீட்டுக்கு திருட வந்தவன் திருடனே கிடையாது. அவன் ஒரு கொலைகாரன். அவன் எதுக்கு அர்த்த ராத்திரியில உங்க வீட்டுக்கு வந்தாங்கிறப்போ ஜமீனுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு வந்துருது. இப்போ செத்து போனவன் சேகரோட கூட்டாளி. அப்போ இவனுக்கும் ஜமீனுக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல வந்துடுறான். ஒருத்தன் சிங்கம் அடிச்சு செத்துருக்கான், ஒருத்தன் முதல்ல கடிச்சு செத்துருக்கான். அவன் செத்திருக்கிற இடத்துக்கு நீங்க பிண்டம் கொடுக்க வந்திருக்கீங்க. இது யதார்த்தமா நடந்ததா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கான்னு விசாரிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். உண்மைய எத்தனை நாள் மூடி மறைக்க முடியும்? கூடிய சீக்கிரம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துரும். ஹலோ, அப்போ இவனுங்க சாவுக்கு எங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏன் நீங்க இப்ப டென்ஷன் ஆவறீங்க? எந்த ஆதாரமும் இல்லாம நான் பழி சொல்ல விரும்பல. ஆனா இறந்து போன இந்த 2 பேருக்கும் ஜமீனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தான் நான் சந்தேகப்படுறேன். இட்ஸ் ஓகே, இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜனா சார், ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்க வீட்டுக்கே வந்து விசாரிக்கிறேன். நீங்க எப்ப வேணா வாங்க மேடம், ஆனா நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த வரேன் மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க இந்த ஊர் தானே? ஆமாங்க. இந்த குளத்துல எத்தனை முதலைங்க இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த குளத்துல முதலையே கிடையாது. எங்க ஊர்க்காரங்க யாரும் முதலைய பார்த்ததே கிடையாது. நேத்து கூட நான் இங்கதான் வந்து குளிச்சுட்டு போனேன். இங்க முதலை இருக்குன்றதும் அது கடிச்சு ஒருத்தர் செத்து போனதும் இப்போதான் முதல்ல நடந்திருக்கு மேடம். சரி, நீங்க போங்க. சரிங்க மேடம். ஆனா வீடியோல அந்த பாலுவை முதல்ல கடிச்சு இழுத்துட்டு போகுது. இவங்க சொல்றத பார்த்தா இந்த குளத்துல முதலையே கிடையாது. எப்படி ஜூல இருந்து தப்பிக்காத சிங்கம் சேகரை கடிச்சதோ அதே மாதிரி இந்த குளத்துல இல்லாத முதல்ல பாலுவை கடிச்சிருக்கு. எல்லாமே ஒரு மாயாஜாலம் போலயே இருக்கே. உண்மையிலேயே பாலுவை முதல்ல கடிச்சு கொன்னு இருந்தா உடம்போட பகுதிகள்ல துண்டு துண்டா விட்டு வச்சிருக்காது. ஆனா வேற ஏதோ நடந்திருக்கு.
என்ன ஆவுடாய், நீ போன் பண்ணப்ப நான் போன் எடுக்கல, திரும்ப போன் பண்ணலன்னு என் மேல வருத்தப்பட்டல. உன்கிட்ட இருந்து கால் வருங்கிறதுக்காக நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். காலே வரல. அதான் நானே உனக்கு கால் பண்ணேன். துர்காவுக்கு பிண்டம் கொடுக்க சொன்னேனே, கொடுத்தீங்களா இல்லையா? அது சாமி, அது வந்து என்னாச்சா உடாய்? ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? துர்காவுக்கு பிண்டம் கொடுக்கிறது சாதாரண ஒரு வேலை. என்ன அசோக் வர முடியாதுன்னு சொல்லிட்டானா? அவன் வரலனாலும் பரவாயில்ல, உன்னை குடுன்னு சொன்னல. நீங்க பிண்டம் கொடுத்து முடிச்சாதான் நான் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்க முடியும். சொல்லு ஆவுடை. ஆவுடை, என்னதான் நடந்துச்சு? ஏன் சொல்ல தயங்குற? என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அத சொல்லுன்னு தானே சொல்றேன். சாமி, பிண்டம் கொடுக்க போன அந்த குளத்துல அந்த கொடூரத்தை எப்படி நான் சொல்றது? சாமி, 12 பிண்டம் இருக்கு. இது மனுஷன் கறிப்பா. துர்காவை கொல்ல எனக்கு துணையா வந்த 4 பேர்ல ஒருத்தந்தான் அந்த பாலு. நந்தினி அவனை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்றான்னு தெரிஞ்சு, நீ இங்க இருக்க வேண்டாம், ஆந்திரா சைடு போயிடுன்னு சொல்லியிருந்த. அவனும் போறேன்னு தான் சொன்னான். ஆனா அந்த ராத்திரி நேரத்துல கல்ல கட்டி தூக்கி போட்ட அந்த குளத்துக்கு எதுக்கு வந்தான்னே தெரியல. முதலையே இல்லாத ஒரு குளத்துல எப்படி முதல்ல வந்து அவனை இழுத்துட்டு போயிருக்கோம்? இதெல்லாம் யாரால நடக்குது, எப்படி நடக்குதுன்னு அதெல்லாம் நினைக்க ஐயோ, என் தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு சாமி. என் தலையே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. பிண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி புரோகிதரு என்ன குளத்துல முங்கி எந்திரிச்சு வர சொன்னாரு. நான் குளத்துல முங்கினப்போ செத்து போன பாலுவோட தோலு, ரத்தம், சத, பிண்டம்னு ஐயோ அதெல்லாம் என் உடம்புல அப்படியே ஒட்டி உரசி. இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே திகிலா இருக்கு சாமி, திகிலா இருக்கு. அந்த ரத்தவோட இன்னும் என் உடம்புல இருந்து போகல. அதெல்லாம் பார்த்த புரோகிதர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த சமயத்துல அந்த நந்தினியும் வந்து நிக்கிறா. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாலு சேகருக்கு வேண்டியவன்னு தெரிஞ்சு என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச சாமி. என்ன விஷயம்? அவ்வளவு நேரம் பூஜை பண்ணையும் டெட் பாடிக்குள்ள கரும்பிசாசை இறக்க முடியலன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்ன. ஏன் முடியலங்கிறதுக்கான காரணம் இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. என்ன காரணம்? கரும்பிசாசுக்காக டெட் பாடியை தேடி போனப்ப நம்ம கண்ணு முன்னாடியே செத்து விழுந்தான்ல, அவன் வேற யாரும் இல்ல, துர்காவை கொல்ல நான் ஏற்பாடு பண்ண பிளம்பர் தான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அர்ஜுன் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்பதான் ஞாபகம் வந்தது, துர்காவை கொலை பண்றதுக்காக இந்த பிளம்பரை நான் தான் வீட்டுக்கு வர வச்சேன். அவன் வண்டியில வந்து நம்ம கண்ணு முன்னாடியே கரண்ட் ஷாக் அடிச்சு எரிஞ்சிருக்கான்னா அப்ப நிச்சயம் அவனை கொன்னதும் துர்காவாதான் இருக்க முடியும். துர்காவை அழிக்கிறதுக்கான டெட் பாடிய அவளே நமக்கு கொடுக்கறான்னா
எப்படி சாமி கரும்பு சாசி இறங்கும்? அதனாலதான் நீங்க அவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் அந்த உடம்புக்குள்ள கரும்பு சாசி இறங்க முடியாம போயிடுச்சு. எனக்கு அப்படி மனசு பூரா பலவிதமான குழப்பமும் பதட்டமும். அதனாலதான் சாமி உங்களுக்கு போன் பண்றதுக்கு மறந்துட்டு நான் என் ரூமுக்குள்ள அப்படியே அப்படியே உலாத்திக்கிட்டு இருந்தேன். அவளை நீ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கே மலைப்பா இருக்கு. கரும்பிசாசை இறக்க துர்காவே ஒரு பணத்தை கொடுக்கறானா? நாம ஒரு திட்டம் நினைக்கிறப்போ அது அவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அவளை இதெல்லாம் சாதாரண ஒரு மனுஷியால பண்ணவே முடியாது. அப்ப துர்கா ஒரு அவட்டன்னு நான் சொன்னது உண்மையாயிடுச்சா? அதனால தான் அவளால இந்த மாதிரி அமானுஷ்ய வேலையெல்லாம் பண்ண முடியுது. துர்காவுக்கு பிண்டம் வையுங்கன்னு இன்னைக்கு காலையில தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நடக்க போறத யூகம் பண்ணி நேத்து ராத்திரியே பாலுங்கிறவன அந்த குளத்துக்கு வர வச்சு அவனை சாகடிச்சு பிண்டம் கொடுக்க போன உங்களுக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கா. அவளுக்கு பிண்டம் கொடுக்க போன உன்னையும் விரட்டி விட்டுருக்கா. அது மட்டும் இல்லாம அங்க அந்த நந்தினிய வர வச்சு உன் மேல இருக்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி விட்டுருக்கா. அவளை அதோட தன்னை கொன்னவங்களை கொன்னு பழியும் தீர்த்திருக்கா. அடுத்த என்ன, 4 பேர்ல இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தான் அவ அடுத்ததா குறி வைப்பா. அவளை அவன் கதைய முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவ உன்கிட்ட வருவான்னு நினைக்கிறேன். என்ன சாமி சொல்றீங்க? அவ என்ன நினைக்கிறா, என்ன நடத்தி காட்டுறான்னு எல்லாமே தெளிவா தெரியுது. அவளை இனி என்ன நடக்குங்கிறதும் நமக்கு தெளிவா புரியுது. அப்ப அதை தடுக்க நாம என்ன பண்ணணும்? இனி நாம செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப கவனமாவும் புத்திசாலித்தனமாவும் பண்ணணும். அவளை விட நாம இன்னும் முன்கூட்டியே யோசிக்கணும். எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அவளை என்ன சாமி? இப்போதைக்கு உன்னை அவ சாகடிக்க மாட்டா. ஆனா பயத்திலையும் பீதியிலையும் வச்சு தினம் தினம் உனக்கு சாவு பயத்தை காட்டிக்கிட்டே இருப்பா. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? துர்காவை நெருங்க நெருங்க அவ அதி பயங்கரமாகவும் அமானுஷ்யமாகவும், ஏன் நம்மளோட கற்பனைக்கு எட்டாத ஒரு மர்மமாவும் தெரிவா. அவளை இதுக்கு மேலேயும் எந்த ஒரு காரியத்திலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு இறங்கிட முடியாது. அப்படி இறங்கினா தோல்வியையும் இழப்பையும் தான் நாம சந்திக்க வேண்டி வரும். அதனால நாம அடுத்து செய்ய வேண்டியதை ரொம்ப கவனமாவும் ஜாக்கிரதையாவும் செய்யணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. அவளை சாமி, துர்காவை பார்த்து உங்களுக்கே பயம் வந்துருச்சா என்ன? பயமா? இந்த காலனுக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அடுத்து நாம வைக்க போற அடிய ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும்னு சொல்றேன். மந்திரம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மதியும் முக்கியம்னு சொல்றேன். சரியான விஷயத்தை செய்யாம போனாலும் பரவாயில்ல, ஆனா தப்பான விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். அவளை உனக்கும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவளை என்ன நீ நம்புறதானே? ஆமா சாமி, நான் உங்களை நம்புறேன். நல்லது அவளை, நான் என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டேன். இத மந்திரமா உன் மனசுல ஏத்திக்க. அந்த துர்காவை அழிக்காம ஓய மாட்டா இந்த காலன். அப்போ துர்காவுக்கு பிண்டம் கொடுக்க வேணாமா?
இப்போதைக்கு வேண்டாம். எனக்கு இன்னும் 24 மணி நேரம் அவகாசம் கொடு. அடுத்தது என்ன பண்ணலான்னு உனக்கு நானே போன் பண்றேன். இத நான் பூஜிக்கிற என் தாய் காளி கிட்ட ஒப்படைக்க போறேன். இது வரைக்கும் தாய் காளி இப்படி மௌனம் காத்ததே இல்ல. நான் காளி கிட்ட என் வேண்டுதலை வச்சுட்டு இந்த தடவை இன்னும் ஆழ்ந்த தியானத்துக்கு போக போறேன். அப்ப என் வேண்டுதலுக்கு என் தாய் காளி செவி சாய்ச்சே ஆகணும். காளி கண் திறந்தே ஆகணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அவளை நான் உனக்கு திரும்ப கால் பண்ற வரைக்கும் நீ என்ன வந்து பார்க்கவே வேண்டாம். நானே உனக்கு போன் பண்றேன். சரிங்க சாமி. சரி சரி, நான் வச்சிடறேன். ஆ ஆ. காலன் சாமி சொல்ற மாதிரி இப்போதைக்கு நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். குளத்துல நடந்ததை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு அகிலா காவேரி கிட்ட சொல்லணும். இவங்கள நாம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனா அந்த நந்தினி அவளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா?